வணக்கம். ஜோதிட உலா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களோடு வணக்கம். இன்றைய தினம் மார்கழி திங்கள் 30ஆம் நாள் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து 30வது பாசுரத்தையும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம். பாசுரத்திற்கு செல்லுவோம். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணி புதுவை பைங்கமலம் தன் தெரியில் பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரை தோல் செங்கல் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் அருமையான இந்த நிறைவு பகுதியான இந்த 30வது பாசுரம். ஆண்டாள் நாச்சியார் இந்த 30 பாடுகின்ற பொழுது, இந்த திருப்பாவை ஆரம்பிக்கின்ற பொழுது அன்று மார்கழி 30. மற்ற நேரங்கள் மாதங்கள்லாம் வருடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மார்கழி 29 தான் தேதி வரும். ஆனால் இன்றைய மார்கழி மாதத்தில் இந்த ஆண்டு 30. அப்போ ஆண்டாள் பாடுறதான் இது ஒன்றாவே இருக்குது. ஆகையினால் இந்த பாசுரத்தில் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்றார். அப்போ திருப்பார்கடலை அமுதம் கடைவதற்காக செய்யும் பொழுது இந்த கேசி என்ற ஒரு அரக்கனை சம்ஹாரம் செய்தார் கண்ணன். ஆகையினாலே அந்த கேசவன் என்ற ஒரு பெயரை அவருக்கு கிடைத்தது. திங்கள் திருமுகத்து சேயிழையார் சின்றரஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை என்று சொன்னார். இந்த பாவை நோன்புக்காக இந்த 30 நாளும் ஆண்டாளோடு, அதாவது திங்கள்னா நிலவை போன்ற முகமுடைய சேழிரார் பெண்கள் அத்துணை பேருமே வந்து பறை கொண்டு பகவானை பாடி தொழுத அந்த பைங்கமலம் தன்தெரியில் பட்டபிரான் கோதை சொன்ன பெரியாழ்வார். பட்டபிரான் என்று சொன்னால் பெரியாழ்வார். அவர் தான் வளர்த்த பிள்ளையாக, பெண் பிள்ளையாக இருக்கிறது ஆண்டாள். அந்த கோதை என்று பேர் ஆண்டாளுக்கு. சொன்ன சங்க தமிழ் மாலை 30. இந்த 30 பாசுரங்களையும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாசுரம், ஒரு மாதத்துக்கு 30 நாளுக்கு 30 பாசுரத்தையும் யார் ஒருவர் தப்பாமே இதை படித்தவர்களும் பாடியவர்களும் காதால் கேட்டவர்களும் இங்கு பரிசுரைப்பார் 2 மால்வரை தோல் பகவானுடைய அந்த கம்பீரமான பாசுரங்களை அவரை பற்றி புகழ்ந்து அவருடைய பற்றி வேண்டுதல் பற்றி செய்யும்போது செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவாய் என்பவாய். இந்த 30 பாசுரத்தையும் யார் ஒருவர் விடாமல் கேட்டு பாடி படித்து இருக்கிறார்களுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு இடரும் வராது, துன்பமும் வராது. அவங்க எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று என்றென்றும் சுபீட்சமாக வாழ்வாய் என்று இந்த பாசுரத்திலே வாழ்த்து பாடலாக ஆசீர்வதிக்கக்கூடிய பாடலாக அமைந்திருக்கிறது என்பதுதான். இந்த அருமையான அற்புதமான இந்த 30 நாளும் கேட்டவர்கள், பாடியவர்கள், அவங்க அத்தனை பேருடைய குடும்பமும் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்றுய வேண்டும் என்று நான் பகவானை, கண்ணனை, கிருஷ்ணனை, கோவிந்தனை, கேசவனை அனைவரையும் வேண்டி வணங்குகிறேன். வணக்கம்.